Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான business opportunity பத்தி தான் பார்க்க போறோம். வாங்கி விற்றால் மட்டும் போதுங்க. வேற எதுவுமே இந்த businessல பண்ண தேவை கிடையாது. a type of trading business அப்படினு வெச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராடக்ட் நல்ல ஃபேமஸா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படினா அந்த ப்ராடக்ட் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் e-commerce சைட்ஸ்ல Amazon, Flipkart அந்த மாதிரி சீசனல் பிசினஸா பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு. இந்த business பாத்தீங்க அப்படினா இது B2B ஒரு ஸ்மால் ஸ்கேலா ஒரு சின்ன லெவல்ல ஒரு கடை வச்சிருக்காங்க, ஒரு ஷாப் வச்சிருக்காங்க, இல்ல பீட் எனிதிங் அவங்க வந்து ஒரு ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட் எந்த யார் என்ன வச்சிருந்தாலுமே இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு அவசியம் தேவை. ஒரு சிறு தொழிலா பண்றீங்கன்னா உங்களுக்குமே இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து தேவை. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் ஃபேமஸா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்கி வித்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்டா நம்ம யூனிக்கா சோர்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாலிடா ஒரு ப்ராடக்ட்ல இருந்து மட்டுமே நம்மளால 50,000 ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். கான்செப்ட்குள்ள போயிடலாம். இது வந்து பையிங் அண்ட் செல்லிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருக்கேன். பில்லிங் சாஃப்ட்வேர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷாப்லையுமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரியான ஹேண்டியா வச்சிருக்கிற பில்லிங் மிஷின் அப்படின்றது வச்சிருக்காங்க. இந்த பில்லிங் மிஷின்ல நிறைய வெரைட்டிஸ், நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்ட்ஸ், பேமெண்ட்ஸ்க்காக ஸ்வைப் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான பில்லிங் வந்து மிஷின்ஸும் இருக்கு. அப்படி இல்லாம ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் என்டர் பண்ணி அவங்களுக்கு பில்ஸ் தரக்கூடிய மிஷின்ஸும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. எந்தெந்த கடைகளுக்கு தேவை, இப்போ ஒரு சின்ன பெட்டி கடை அப்படின்னா அங்க வந்து ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு கொடுத்து வந்து ஸ்வைப் பண்ண மாட்டாங்க. அங்க வந்து பில்லிங் ஆனா கண்டிப்பா தேவை. அவங்களுக்கு கணக்கு வழக்கு எவ்வளவு வெளியே போகுது, எவ்வளவு உள்ள போகுது வருது அப்படின்றது தெரியறதுக்காக ஒரு கணக்கு வழக்கு அப்படின்றது தேவை. எல்லாத்தையுமே ஒரு நோட் வச்சு எழுதிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா எல்லா டைமும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு பர்பஸ்க்கு வந்து ஜஸ்ட் வந்து யூஸ் ஆகுறது. இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ணக்கூடியது. லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. அன்லிமிட்டெட் பில்ஸ் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். உங்களோட போன் மூலமா கனெக்ட் பண்ணியே உங்களால எடுத்துக்க முடியும். இதை வந்து ஒரு மொபைல் பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க போன் மூலமா கனெக்ட் பண்ணிட்டு எவ்வளவு அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பில்லிங்ஸ் அமௌண்ட் வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுல வந்து பட்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆன் ஆஃப் பட்டன்ஸ் இருக்கும், பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். எழுத படிக்க தெரியாதவங்க கூட அந்த எப்படி ஒரு போனை வந்து நம்ம ஆப்ரேட் பண்றோம் அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணாலே போதுங்க. இதுல என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றேன். அதே போல ஹோல்சேலா பல்கா இது எங்க வாங்குறதுன்ற டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களோட பில் புக்ஸை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து பிரிண்டிங் காஸ்டிங் வெளியே கொடுத்து உங்களுக்கு ஒரு இன்செர்ட் பண்ணி ஒரு பிரிண்டர் மூலமா வரக்கூடிய காசுல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50-70% உங்களால சேவ் பண்ண முடியும். ஒரு பிரிண்டர்ல எடுக்கக்கூடிய ஒரு பில்ஸும் சரி, இந்த மாதிரியான மிஷின்ஸ்ல எடுக்கக்கூடிய பில்ஸும் சரி ரொம்ப ஹேண்டியா இருக்கும். எந்த இடத்துல வேணா நீங்க இதை எடுத்துட்டு போலாம். ஒரு ரோட் சைட் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துலயுமே உங்களால வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ரொம்ப சின்னதா தான் உங்களுக்கு இருக்குமே. அதே போல பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு. இந்த மாதிரி மொபைல் பிரிண்டர் அது கூட அந்த ஆப்பை வந்து நம்ம இந்த ஒரு மிஷின்ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா அது இந்த ஆப் மூலயமாவே நம்மளால பிரிண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ மொபைல்ல கனெக்ட் பண்றோம்னா எப்படி அந்த மொபைல்ல இருந்து இந்த பிரிண்டபிளா ஒரு ஃபார்மட் வரும்னு யோசிப்பீங்க இல்லைங்களா. இதுக்கு நம்ம நார்மல் ஆண்ட்ராய்ட்லயோ iOSலயோ உங்களுக்கு ஆப் இருக்கும், மொபைல் பிரிண்டர் ஆப்னு. அந்த மாதிரி ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா அதுல நம்மளுடைய வரவு செலவு கணக்குகள் இதெல்லாம் வந்து எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு வந்து ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கும், இந்த கணக்கெல்லாம் நம்ம அதுல டைப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட்னு கொடுத்தா இந்த பிரிண்டர் மூலமா வரும். ஸோ ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. அது வந்து எனி சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு. அதை யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி இது கூட வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே போல உங்களால ப்ளூடூத் மூலியமாவும் கனெக்ட் பண்ணி மொபைல்ல 5 செகண்ட்ஸ்ல வந்து உங்களால ஈஸியா வந்து இமீடியட்டான ஆக்ஷன்ஸ் உங்களால பில்லிங் எடுக்க முடியும். ரொம்ப நேரம் வந்து பில்லிங்காக வந்து வெயிட் பண்ண வேணாம், பேமெண்ட்ஸ்க்காக உங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வேணாம். லாங் லைஃப் பேட்டரி அப்படின்றதுக்கு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ல நீங்க வந்து உள்ள பிரிண்டபிள் அந்த பேப்பரை இன்செர்ட் பண்றீங்கன்னா 1000+ பில்ஸ் வரைக்கும் எடுக்க முடியும். அடிக்கடிக்கு பேப்பர்ஸ் வந்து போய் மாத்திட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. எங்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நல்ல யூஸ் ஆகும், நீங்க எங்கெல்லாம் இந்த மிஷின்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணலான்றத சொல்றேன். ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ்ல, பேமெண்ட் கலெக்ஷன்ஸ்ல, லாஜிஸ்டிக்ஸ் இடத்துல, அதே போல பே பாயிண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அங்க, ஃபார்மசில, சின்ன பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நான் பேங்கிங் சர்வீஸ் அந்த மாதிரி இடத்துங்கள்ல, இந்த மாதிரி எல்லா இடத்துங்கள்லயுமே இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து நல்லாவே யூஸ் ஆகும் நீங்க ப்ரொமோட் பண்றதுக்கு. பில்லிங் மிஷினை பொறுத்த அளவுக்கு
இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு கடைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஹோட்டல்ஸ் போகிறோமோ இல்லை இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் போகிறோமோ, போயிட்டு அந்த இடத்துல வந்து பில்லிங் மிஷின் அப்படின்றது ஒன்று வச்சிருக்க மாட்டாங்க. மேபி ஓரளவுக்கு ரெப்யூட்டடாக கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்க ஒரு பெரிய மிஷினாகவே வச்சிருக்கலாம். சின்ன சின்ன கடைகளில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு 10-20 கடைகளில் இந்த மாதிரி ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது மூலயமா வந்து உங்களோட கணக்கு வழக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராப்பரான பில்லிங் சைக்கிள் அப்படின்றத உங்களால் உங்களோட கஸ்டமருக்கும் கொடுக்க முடியும், உங்களுக்கும் ஒரு டேட்டா பேஸ் ஒரு காப்பி வச்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து வில்லிங்காவே இருப்பாங்க. சோ இந்த ஒரு மிஷினை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறவங்க முதல் கொண்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க, ஸ்ட்ரீட் ஃபுட் விற்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நீங்க வந்து மார்க்கெட்டிங்காக இதை வந்து நீங்க ஈஸியா வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அதே போல ப்ளூடூத் மூலயமாவும் மொபைல் மூலயமாவும் உங்களால ஈஸியா வந்து இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதோட ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு 2500 ரூபா பர் பீஸ் வந்து உங்களுக்கு ஹோல்சேலா இது வைக்கிறாங்க. நீங்க 5000 ரூபா வரைக்கும் இதை சேல்ஸ் பண்ண முடியும். தாராளமா 5000 ரூபா வரைக்கும் இதை சேல்ஸ் பண்ண முடியுங்க. 25,000 நார்மலா பாத்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களால வந்துட்டு ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபா வரைக்கும் வந்து தாராளமா earn பண்ண முடியும். ஒரு 5 மிஷின் ஒரு 10 மிஷின் நீங்க அப்படி சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னாலே போதும். ஒரு 5 மிஷின் நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னாலே உங்களால 25,000 ரூபா வரைக்கும் ஒரு மாசத்துக்கு எடுக்க முடியும். இப்ப 2500 ரூபா ப்ராஃபிட் ஒரு பீஸ்க்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப டோட்டலா எடுத்துக்கோங்க. ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு 50 கடைகளை போயிட்டு டார்கெட் பண்றீங்க, நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 கடை உங்களுக்கு வந்தாலும் 15 கடை வந்தா கூட போதும், உங்களால ஈஸியா இந்த அமௌண்ட் அப்படின்றத அச்சீவ் பண்ணிட முடியும். பட் மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துங்கள்ல ஆன்லைன்ல அமேசான்ல வாங்குறது, பிளிப்கார்ட்ல வாங்குறது அந்த மாதிரி வாங்குவாங்க. அவங்களுக்கு பிரைசிங், அதுல போய் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதை வச்சு இதை இன்ஸ்டால் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல போட்டிருப்பாங்களே தவிர நேர்ல வந்து யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு மார்க்கெட்டிங் பர்சனா இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு 10 வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 20 கடைகள்ல போய் மீட் பண்றீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து அதுல ஒரு 10 கடையாது இது என்னது அப்படின்னு அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. அப்ப கேட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது அதுல சேல்ஸ் அப்படின்ற ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க சாம்பிள்ஸ் பில்லிங் என்டர் பண்ணி காட்டணும், இதோட யூசேஜ் என்னன்றதை காட்டணும், எப்படி இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்றத காட்டணும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொல்றது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் ஜிபே அப்படின்னு நம்ம போய் சொல்றோம் அப்படின்னா ஜிபேனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஆனா எந்த கடைகள்லயுமே அதுக்கான ஆப்ஷன் கியூஆர் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சோ அந்த மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன பெட்டி கடைங்க, வேர்க்கடலை விற்கிற கடை, இந்த வறுத்த வேர்க்கடலை விற்கிறாங்க பாத்தீங்களா பீச்ல, அந்த மாதிரி கடையில இருந்து பூக்கடையில இருந்து எல்லா இடத்துலயுமே கியூஆர் கோட் வச்சிருக்காங்க. ஜிபே, போன்பே, பேடிஎம் இந்த மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே வந்துட்டு டிஜிட்டலா ஆகணும் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அவங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போனோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தான். ஒரு பில்லிங் வந்து ஹேண்டியா வச்சுக்கிறது, ஒரு பில்லிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ கண்டிப்பா நீங்க பேசுற விதத்தில் தான் இருக்கு, மார்க்கெட்டிங் பண்ற விதத்தில் தான் இருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு. ஸோ ஒரு பீஸ்க்கு நீங்க 2500 ரூபா அப்படியே 100% ப்ராஃபிட் வைக்கணும்ன்றது சொல்ல வரல. ஒரு 1000 ரூபா கூட உங்களுக்கு வச்சா போதும், உங்களால நிறைய பேர் அச்சீவ் பண்ண முடியும். ஆன்லைன்லயே உங்களால சேல்ஸ் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மந்த்ல இருந்து 1 இயர் வரைக்கும் வாரண்டி இருக்கு, எப்படி யூசேஜ் பண்றோன்ற மேனுவல் எல்லாமே இருக்கு. அதை தவிர்த்து நீங்களும் வந்து எப்படி பண்றது அப்படின்றது சொல்லிதான் வந்து நீங்க சேல்ஸே பண்ணுவீங்க. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் ஒரு கண்டிப்பா எல்லா சிறு தொழில் செய்யறவங்களுக்கும் இது தேவையான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த மாதிரியான பிசினஸ் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.